பிரைஸ் தி லார்ட். இன்றைய ரட்சிப்பின் வார்த்தைக்குள்ள நம்ம கடந்து செல்வோம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நாங்கள் மாம்சத்தில் படி நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின் படி போர் செய்கிறவர்கள் அல்ல என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுக்குறாருங்க. நம்ம மாம்சத்தில் போர் செய்கிறவங்க இல்லை அப்படின்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணோங்க. அநேக கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? மாம்சத்தில் போர் செய்து அவர்களுடைய ஜீவியத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அநேக கிறிஸ்தவர்களுடைய சபைகளில் இப்போ என்ன நடக்குதுன்னா, நீ இப்படி பண்ணிட்டியா, டீமா நீ இப்படி பண்ணிட்டியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, நீ இப்படி பண்ணிட்டியா, நீ யாரு தெரியுமா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை காலி பண்ணுறேன், அப்படிலாம் போயிட்டு இருக்கு. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்புங்க அன்பு சகோதரனே சகோதரியே. நம்ம ஆவியிலே போர் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். மாம்சத்தில் போர் செய்து போனீங்கன்னா மாம்சத்தை போல அழிந்து போவோங்க. நம்ம ஆவியில போர் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியில போர் செய்வதற்கு ஆண்டவரை கற்றுத்தருவார். நீங்க ஒருவர் உங்களுக்கு விரோதமா செய்யறாங்களா, நீங்க ஆண்டவர் இடத்துல முறையிடுங்க. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதுல வல்லவராய் இருக்கிறார். நீங்க ஒருவேளை யுத்தம் பண்ண, நீங்க அவங்கள பழி வாங்கணும், நீங்க அவங்க கிட்ட சண்டை போடணும்னு இவங்க யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு கெட்ட பேரு. உங்களுடைய மாம்சத்துல, உங்களுடைய சரீரத்துல எல்லாத்துலேயும் ஒரு கஷ்டம்தான் வரும். ஆனால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் அதை ஒப்பு கொடுத்து ஆவியில் யுத்தம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அவங்கள மன்னிச்சுட்டு அப்பா கிட்ட கொடுத்துருங்க இந்த பொறுப்பை. அவர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தார்னா அவர்களை மனம் திரும்ப வைப்பார். அவர்களை நீங்கள் யார், நீங்கள் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதுல வல்லவராக இருக்கிறார். இந்த நாள் ரட்சிப்பின் வார்த்தையில் நீங்கள் ஆவியில் யுத்தம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.